Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் தென் AL3451 மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட் ரெண்டுலேயுமே வந்து AMLல 5th யூனிட்டும் மிஷின் லேர்னிங்கில் வந்து 4th யூனிட்லேயும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் இந்த யூனிட்ல டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுல ANN பத்தி கிளியரா பார்த்தாச்சு. இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல டிஃப்ரெண்ட் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எழுதிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் FFNN அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு ANN சொல்றப்ப கிளியரா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இங்க என்ன அப்படின்னா டேட்டா வந்து ஒன்லி ஒன் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுறது தான் ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீட்னா கொடுக்கறது, ஃபார்வர்ட்னா முன்னாடி. அப்போ ஒரு டைரக்ஷன்ல டேட்டா ஒன் வேல ஃப்ளோ ஆகும். மெமரி இல்ல, லூப்ஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப லாஸ்டே சொல்லிட்டேன். அப்போ ஒரு இன்புட் இருக்கு அப்படின்னா அவுட்புட் லேயர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரே வேல தான் போகும், திரும்ப ரிட்டர்ன் ஆகாது. அதே மாதிரி லூப் கிடையாது. மெமரி முன்னாடி பாஸ்ட் இன்புட்டை வச்சு அடுத்த இன்புட், அதாவது பாஸ்ட் டேட்டா வச்சு தான் என்னோட அடுத்த டேட்டா ஒர்க் ஆகுமானா அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பாம் டிடெக்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ல, ரெக்ரெஷன் டாஸ்க்கு, அந்த மாதிரி இடத்துலலாம் தான் இந்த FNN வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் மல்டி லேயர் பெர்செப்ட்ரானுக்கு. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா CNN. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்க எந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னு. இன்புட் லேயர் இருக்கு, தென் ஹிடன் லேயர் இருக்கும், அவுட்புட் லேயர் இருக்கும். இந்த மாதிரி டைரக்டா ஃபீட் ஃபார்வர்ட் மட்டும்தான் ஆகும், ரிட்டர்ன் ஆகாது. எல்லா ஏரோ மார்க்குமே பாத்தீங்கன்னா ஃபீட் ஃபார்வர்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதாவது FNN. ஓகே, ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், தட் மீன்ஸ் CNN. இது என்ன கன்வல்யூஷனல் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஸ்பாட்டியல் டேட்டா, தட் மீன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கு, இமேஜஸ்ல இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அதை டிடெக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டையுமே கிளியரா எடுத்து அப்சர்வ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். ஸோ எஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் ஸ்பாட்டியல் டேட்டா லைக் இமேஜஸ் மாதிரி வந்து இருக்கிற டேட்டாஸ்ல யூஸ் பண்றதுக்கான ஒரு நியூரல் நெட்வொர்க் தான் இந்த கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது. ஓகேவா? ஸோ யூஸ் கன்வல்யூஷனல் லேயர் டு டிடெக்ட் த பேட்டர்ன்ஸ். எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குன்னா, ஒரு பிக்சர் கொடுக்குறீங்கன்னா அதில் எவ்வளோ எட்ஜஸ் இருக்கு, டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, அதோட ஷேப் எப்படி இருக்கு, கலர் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே கொடுக்கும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த CNN யூஸ் ஆகும். ஸோ ஃபீச்சர்ஸ் டிடெக்ட் பண்ணுது, போலிங் லேயர் பார்க்குது, டைமென்ஷனாலிட்டியை ரிடியூஸ் பண்ணுது. ஸோ வெய்டாக எங்கன்னா இமேஜ் ரெகனைசேஷனுக்கு, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு, மெடிக்கல் இமேஜிங்க்குலாம் இந்த CNN வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கான பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு இன்புட் லேயர் இமேஜ் கொடுக்கோம்னா கன்வல்யூஷனல் லேயருக்குள்ள போகும், அடுத்து போலிங் லேயருக்குள்ள கொடுத்து டென்ஸ் லேயர், தென் அவுட்புட் லேயர். ஸோ நம்மளுடைய டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த போலிங் லேயர், டென்ஸ் லேயர்லாம் யூஸ் பண்றோம். ஓகே, தேர்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், RNN சொல்வோம். RNN எங்க யூஸ் பண்ணுவோம் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், சீக்வன்ஷியல் டேட்டால தான் யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் ஒரு அடுத்தடுத்து செயின் ஃபார்மேட்ல இருக்க கண்டினியூவா இருக்கக்கூடிய டேட்டால தான் நம்ம RNN யூஸ் பண்ண முடியும். ஸோ RNN இஸ் மெயின்லி யூஸ்ட் அண்ட் எஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் ஒன்லி சீக்வன்ஷியல் டேட்டா. ஓகே, கரண்ட் இன்புட் இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இன்புட் ரெண்டையுமே சேர்த்து தான் ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாஸ்ட் டேட்டா எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி வர்றது தான் இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பாஸ்ட் டேட்டா பேஸ் பண்றதுனாலே என்ன இருக்கும், இங்கே லூப்ஸ் கம்பல்சரி இருக்கும். அங்க நமக்கு ஃபீட் ஃபார்வர்ட்ல இருக்காது, RNNல கம்பல்சரி இருக்கும். ஓகே, ஸோ ஹேஸ் லூப்ஸ் தட் அலோவ் இன்ஃபர்மேஷன் டு பர்சஸ், தென் அவுட்புட் டிபெண்ட் ஆன் த கரண்ட் இன்புட் அண்ட் ப்ரீவியஸ் இன்புட்டை பேஸ் பண்ணி வரலாம். இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம்னா லாங்குவேஜ் மாடலிங்க்கு, ஸ்பீச் ரெகனைசேஷனுக்கு, டைம் சீரிஸ் ப்ரெடிக்ஷனுக்கு, இங்கெல்லாம் மெயினா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த RNN தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபோர்த் டைப் பார்த்தோம் அப்படின்னா லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி நெட்வொர்க், LSTM அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் RNN சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட்
இருக்கு. ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்என்னு சொன்னா யூஸ் கேட்ஸ். இங்க வந்து யூஸ் கேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் ஃபர்கெட் அவுட்புட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹோல் டேட்டாவையுமே கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கும். ஓகேவா? ஸோ கேட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றது தான் இதோட மெயின் வேலையே. ஸோ லாங் டேர்ம் டிபெண்டன்சி ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஆர்என்எனை விட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லேயர் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா அதுக்கு தான் இந்த லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி நெட்வொர்க் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மெயினாக எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா மிஷின் டிரான்ஸ்லேஷனில், டெக்ஸ்ட் ஜென்ரேஷனில், ஸ்டாக் ப்ரைஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுல, இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் இந்த லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி நெட்வொர்க்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கான டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டட் ரெக்கரண்ட் யூனிட், GRU அப்படின்னு சொல்லுவோம். ஸோ GRU அப்படின்றது LSTMோட ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அங்கே நிறைய கேட் இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே கொஞ்சம் கேட்ஸ் தான் இருக்கும். ஸோ ட்ரெயின் பண்ணுறது ஈஸி. நம்ம அந்த லேயரை ஈஸியாக ட்ரெயின் பண்ணி நம்ம இப்போ வேரியஸ் டாஸ்க் கொடுத்தாலுமே அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு. இது அதோட டயக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ என்கோடர். ஆட்டோ என்கோடர் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அன் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒன் டைப் ஆஃப் ANN தான் இந்த ஆட்டோ என்கோடர் அப்படின்றது. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இன்புட் டேட்டா கொடுக்குறீங்கல்ல அதை கம்ப்ரஸ் பண்ணி பாட்டில் நெக் மூலியமா டீகோட் பண்ணி அவுட்புட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஓகே, அதுதான் மெயின் விஷயமே. ஒரு இன்புட் இருக்கு, அந்த இன்புட்டை கம்ப்ரஸ் பண்ணி பாட்டில் நெக் மூலியமா அவுட்புட்டுக்கு டீகோட் பண்றதுக்கு கொடுக்கறது தான் இந்த ஆட்டோ என்கோடரோட வேலை. ஆட்டோனா ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, என்கோடர்னா ஒன் டைப் ஆஃப் டேட்டா நம்ம ரீடபிள் ஃபார்ம்ல இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்ம்ல சேஃபரா இருக்கிறதுக்காக கன்வெர்ட் பண்றது. தட் மீன்ஸ் இதுதான் ஆட்டோ என்கோடர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மெயினா இது டேட்டா கம்ப்ரெஷனுக்கு, அனாமலி டிடெக்ஷனுக்கு, டீநாய்சிங் இமேஜஸ்க்குலாம் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ 7th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க், GAN அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஒன்னு ஜென்ரேட்டர், இன்னொன்னு டிஸ்கிரிமினேட்டர். ஜென்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக் டேட்டா எல்லாத்தையுமே கிரியேட் பண்றது ஜென்ரேட்டரோட வேலை. டிஸ்கிரிமினேட்டரோட வேலை என்னன்னா ரியலா ஃபேக்கான்னு டிஸ்டிங்விஷ், தட் மீன்ஸ் பிரிச்சு பார்க்கறது தான் இந்த டிஸ்கிரிமினேட்டரோட வேலை. ஸோ இது ஒரு கேம் லைக் செட்டப் தான். எப்படி இருக்கும், ஒரு ஃபேக் டேட்டாவை கொடுத்து எது ஃபேக் எது ஒரிஜினல்னு கண்டுபிடிக்க வைக்கிற ஒரு பிளே கேம் மாதிரி இருக்கும். ஓகே, இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இமேஜ் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், டீப் ஃபேக்ஸ்க்கு, ஆர்ட் கிரியேஷனுக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த GAN தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஜென்ரேட்டர் டிஸ்கிரிமினேட்டர் தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஜென்ரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க் GAN அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான். தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ். என்ன மாதிரிலாம் நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க், அது ஒன் வே டேட்டா ஃப்ளோ. CNN, ஓகேவா, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். இமேஜுக்காக நம்ம ஸ்பேட்டியல் டேட்டா மாதிரி இருக்க இமேஜஸ்க்காக யூஸ் பண்றது கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். அடுத்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் RNN எங்க யூஸ் பண்ணுவோம், சீக்வென்ஷியல் டேட்டால யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் LSTM அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் RNN. இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்ஸ் யூஸ் பண்ணி மொத்த இன்ஃபர்மேஷனையும் கண்ட்ரோல் பண்றது இதோட வேலையா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் GRU, கேட்டட் ரெக்கரண்ட் யூனிட். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா LSTMோட சிம்பிளைஸ்டு வெர்ஷன். கொஞ்சம் கேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஈஸியா ட்ரெயின் பண்ணி ஃபாஸ்டா ஒர்க் பண்ண வைக்கிறது இதோட வேலை. அடுத்து ஆட்டோ என்கோடர் என்ன பண்ணுனா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இன்புட் எடுத்துக்குவோம், அதை கம்ப்ரஸ் பண்ணி பாட்டில் நெக் கொடுத்து டீகோட் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டா காட்டுவோம். ஓகேவா? ஃபைனலா GAN, ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க். இங்க ஃபேக் டேட்டாவை ஜெனரேட் பண்ணி டிஸ்கிரிமினேட்டர் வந்து ரியல் டேட்டாவா ஃபேக் டேட்டாவான்னு பிரிச்சு கொடுக்கறதுக்கோட இதோட வேலை. ஓகேவா? ஸோ இதுதான் டைப்ஸ். ஜஸ்ட் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எழுதிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அதனால முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.